சீர்காழி நகராட்சி பாரதிதாசன் சாலை குண்டும் குழியுமாக காட்சி நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அவதிப்படும் பொதுமக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பாரதிதாசன் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதனால் இச்சாலையில் செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆம்புலன்ஸ் வாகனங்களும் பள்ளங்களில் சிக்கித் திணறும் அவலம் நிலவுகிறது. பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அக்செப்ட் அமைப்பின் மாநில தலைவர் ஜெக சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனவே விபத்துக்கள் ஏற்படுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இச்சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்க பாருங்க, இந்த ரோடு இந்த பகுதி மட்டும் இல்லைங்க, இந்த ரோடு இந்த நகர பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சவங்கள், அதாவது இறந்து போன பிறகு ஒரு புனித யாத்திரை மாதிரி சவ ஊர்வலம் போகும் பாருங்க. அந்த சவ ஊர்வலத்துக்கு போற பிரதான சாலை சுடுகாடு இங்கதான் இருக்கு, நவீன மயமாக்கப்பட்ட இடுகாடு இங்கதான் இருக்கு. ஆக இந்த சாலை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இதோட மட்டும் இல்ல, இந்த சாலையில ஒரு கல்யாண மண்டபமும் இருக்கு. மக்கள் எவ்வளவு அவசரப்படுவாங்கிறத தயவு செஞ்சு எண்ணி பாருங்க. சாதாரண வெய்ய காலத்திலே நிறைய பேர் தடுமாறி விழுந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க பாக்குற எவ்வளவு பெரிய பள்ளங்கள் பாருங்க. இங்க பாருங்க, டூ வீலர் எப்படி வராங்க பாருங்க. இதுல எவ்வளவு டிராபிக் ப்ராப்ளம் வரும், எவ்வளவு பேர் மோதலுக்கு ஆளாவாங்க. இங்க பாருங்க, இதுல சின்ன சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு மக்களுடைய இது எவ்வளவு நாளைக்கு இதே சங்கடத்தை சந்திப்பது? ஒரு நகராட்சி நிர்வாகம் இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தாங்கல்ல, போட்டாங்கல்ல, எத்தனை வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க? இந்த ரோடை ஏன் சரி பண்ண மாட்டாங்க? கான்ட்ராக்ட் எடுத்தவங்களையாவது கேள்வி கேட்கலாம்ல. எல்லா வகையிலையும் தோல்வி அடைந்த ஒரு நிர்வாகமாக சீர்காழி நகராட்சி நிர்வாகம் இருக்கிறது. இது உங்களுடைய பணிவான கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். தயவு செய்து பாருங்கள், இத பாருங்க, இந்த பெரிய பள்ளத்தை பாருங்க. இதுல தண்ணி தேங்கி நின்னா ரோடு முழுக்க தண்ணி நிற்கும். அந்த நேரத்துல வயசான பெரியவங்க, பள்ளி சிறார்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறத யோசிச்சு பாருங்க. பாருங்க, இப்போ இது எவ்வளவு பெரிய பள்ளம் பாருங்க. இந்த பள்ளத்துல ரெண்டு சைட்லயும் உள்ள சாக்கடை நீர் கழிவுகள் அத்தனையும் மழை காலத்துல வந்து தேங்கிடும். இந்த பள்ளத்துல நிறைய எத்தனை வயதான முதியவர்கள் விழுந்து போவாங்க, எத்தனை பள்ளி சிறார்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் எவ்வளவு பேர் இதுல தத்தெடுத்து தடுமாறிட்டு போவாங்க. நோய்வாய்ப்பற்றவர்கள்லாம் இதுல போக முடியுமா? பணத்தை தூக்கிட்டு போனா பணமும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சி இங்க உருவாகுது. அவ்வளவு மோசமான, அவ்வளவு அவலமான சூழ்நிலையில இந்த சாலை இருக்கு. இத பலமுறை நகராட்சிக்கு தெரிவிச்சிட்டோம், நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. நிச்சயமாக இதை காட்சியாக பார்த்த பிறகாவது சீர்காழி நகராட்சி நிர்வாகம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்கணும்னு நம்புறோம். ஒரு வேலை எடுக்கலன்னா இந்த சாலையில உட்கார்ந்து மறியல் பண்றதை தவிர வேற எதுவும் வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்படுவார்கள். பள்ளங்கள் நிறைந்த பாதையிலே மக்கள் பரிதவித்து நிற்பது தெரியவில்லையோ? கிள்ளிக் கொடுக்கும் சீரமைப்பு இல்லாது இந்த சாலையே சாட்சியாய் நிற்பது யாராலோ? தாமதமின்றி உடனே சீரமைக்குமா நிர்வாகமும்? அதுவே தவித்திடும் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பாகும். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.